வெல்கம் பேக் டு நாத்னார் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லோட்டஸ் சீட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க செய்முறையை பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். லோட்டஸ் சீட்ஸ் தாமரை விதை தான் எடுத்து வச்சுருக்கோம். பொரி இதை வச்சு நிறையா ரெசிபீஸ் பண்ணலாம். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது சுகர் பேஷண்ட், ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லோரும் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு தனி மிளகாய் தூள், தேவையான அளவு கரம் மசாலா, தேவையான அளவு. இது கூட நம்ம ஒரு ஸ்வீட் பண்ணுறதுனால ஒரு 1/4 கப் அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, நெய் தேவையான அளவு. நெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு சேர்த்து நெய் நல்லா மெல்ட் ஆனவுடனே இது கூட பட்டர் வேணாலும் சேர்த்துக்கிறலாம், ஆயில் வேணாலும் சேர்த்துக்கிறலாம். நெய் தான் சேர்க்கணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. இப்போ நெய் மெல்ட் ஆனவுடனே 2 கப்பு அளவு லோட்டஸ் சீட்ஸ் சேர்த்துருக்கோம். தாமரை விதை பொரி சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டவுடனே அமுக்கணுன்னா இந்த மாதிரி மெதுக்குண்டு தான் இருக்கும். நம்ம நல்லா எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக நம்ம உடைச்சோன்னா கிறிஸ்பியாக அப்படியே மாவு மாதிரி நொறுங்கும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிறணும். மீடியம் ஃப்ளேம் இல்லை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 7 நிமிஷம்னாலும் கண்டிப்பாக ஆகும். அந்த மாதிரி வறுத்தா தான் கருகாமல் நல்லா பொரிஞ்சு டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம உடைச்சோடனே மாவாக பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்துடணும். இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. அதே கடாயை வச்சு லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். 2 விதமான ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நெய் சேர்த்து மெல்ட் ஆனோடனே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிடுவோம். இது உங்களுக்கு தேவை எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட தூள் உப்பு சேர்த்துருக்கோம், சால்ட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும் அந்த நெய்யோட. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடணும், இல்லாட்டி கரிஞ்சு போயிடும் மசாலாக்கள். இப்போ 1 கப்பு அளவு நம்ம வறுத்த அந்த தாமரை விதை பொரியை போட்டுக்கிறலாம். போட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ஆல்ரெடி கீ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சதுனால மசாலா சேர்த்து அதுலேயும் நெய் இருக்கிறதுனால நல்லா அந்த மசாலாக்கள்லாம் அதில் ஒட்டிடும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் எனக்கு உப்பு பத்தலை, இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. நல்லா நம்மளோட மசாலா தாமரை விதை பொரி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியானதும் கூட. இதை இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். அதுலேயே இப்போ ஒரு கடாய் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/4 கப்பு அளவு வெல்லம் சேர்த்துருக்கோம். 1 கப் பொரிக்கு 1/4 கப்பு அளவு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன்னு. தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா அந்த கொதிக்கிற பதம் தெரியும். ஒரு மாதிரி பிசுப்பு தன்மை வந்தவுடனே இதில் பட்டர் இல்லாட்டி கீ சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிறலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எதுக்குன்னா வாசனைக்கும், அதோட அந்த தாமரை விதை பொரி மக்கானா அது மேலே ஃபுல்லாக அதை வெள்ளைப்பாகு அப்ளை ஆனவுடனே மேலே பார்க்குறதுக்கு சைனிங்காகவும் தெரியும். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாகு. இப்போ அது கூடயே 1 கப்பு அளவு அந்த தாமரை விதை சீட்ஸை போட்டிருக்கோம். இப்போ அதை நல்லா பிரட்டி விடணும். ரொம்ப கம்மி பண்ணி தான் இருக்கணும், நெருப்பு அதிகமாக வச்சிடக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஃபுல்லாக ஃப்ளேமில் இருந்ததுன்னா கரிஞ்சு போயிடும். இந்த 2 ரெசிபி பண்ணுறதுக்குமே லோ ஃப்ளேமில் இருக்கணும். இதில் வெல்லமும் சேர்த்து நெய் எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ 1 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவு வந்தவுடனே நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இதோட வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம். இது நம்மளை ரொம்ப இளமையாக வச்சுருக்கும். இதில் நார்ச்சத்து அதிகம். எலும்புகளுக்குமே ரொம்ப நல்லது.
குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முதற்கொண்டு எல்லாரும் சாப்பிட்லாம். இதில் என்ன செய்கிறதுன்ட்டு தெரியாமல் இருக்குது. இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நம்ம ஈஸியாக நல்லா டேஸ்டியாக பண்ணி சாப்பிட்லாம். இப்போ மழை காலத்தில் வேறு என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு தோணும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்குமே இது ரொம்பவே நல்லது. இப்போ 2 ரெசிப்பியுமே மசாலா ரெசிப்பியும் ஸ்வீட் ரெசிப்பியும் 2மே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் பண்ணது பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி உதிரி உதிரியாக வந்துடும் ஆறின உடனேயே. இதை ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம தேவைப்படுறப்ப குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கிறலாம். இப்போ நம்மளோட சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான மக்கானா ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.